ஐபிஎல்லோட 44வது போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. நியூ பாயிண்ட் சிஸ்டம் லக் பேஸில் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்களா? கண்டிப்பாக ஸ்கில் பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா பழைய பாயிண்ட் சிஸ்டத்துக்கு போகணும். அதுக்கு விஷன் 11 ப்ளே பண்ணுங்கள். 7+4 10+1 ரெண்டு கான்செப்ட்டுமே இருக்குது. பழைய பாயிண்ட் சிஸ்டம் பேஸ்லேயும் இருக்குது. கண்டிப்பாக விஷன் 11 பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில் ஏப்ரல் 26 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 99 போட்டி, 41 பேட் ஃபர்ஸ்ட், 56 சேசிங், 100th IPL இன் ஈடன் கார்டன்ஸ். அண்ட் 20 போட்டி 2021 அதில் 11 பேட் ஃபர்ஸ்ட், 9 சேசிங். இங்கே பேட் ஃபர்ஸ்ட் வேணும்னா ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கணும். ரீசெண்டாக ரன்ஸ் ஆன் த போர்டு வருது. ஓவராலாக 167 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ் அப்படின்னாலும் ரீசெண்டாக ரீலே பண்ணி சூப்பராக பேட்டிங் ட்ராக் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த வகையில் 197 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். இல்லை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக. KKR 261க்கு 6 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. இதே KKR தான் ரீசெண்டாக 149ங்கிற லோ ஸ்கோர். 149 லோ ஸ்கோர் கடந்த 20 போட்டியில் அப்படிங்கும்போது அண்டர்ஸ்டாண்டபிளாக பெரிய ஸ்கோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 180க்கு பிலோவாக ஒரே ஒரு ஸ்கோர் தான் இந்த 20 போட்டியில். அதில் 190க்கு அபவா 11 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 8 டைம்ஸ். கண்டிப்பாக அந்த 200 ரேஞ்ச் ஸ்கோரை தான் இன்றைக்குமே எதிர்பார்க்கணும். KKR ஓரளவுக்கு டீசெண்டாக அங்கே விளையாண்டுருக்காங்க. 92 போட்டியில் 53 வின்னு, 39 லாஸு. இதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் 25, சேஸில் 28. 173 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் விட்டுருக்காங்க. சேஸ் பண்ணும்போது 4 விக்கெட் தான் விட்டுருக்காங்க ஆவரேஜாக. 184 வரைக்கும் சேஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் இங்கே விளையாண்டுருக்காங்க. 13 போட்டியில் 9 லாஸு, 4 வின்னு. பெரிய சேஸான ஐபிஎல்லோட பிக்கஸ்ட் சேஸு 262 அப்படிங்கிற அந்த நம்பரை இங்கே தான் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பர். அண்டு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 4 விக்கெட் ஆவரேஜாக விட்டுருக்காங்க. ரீசன் நம்பரை பாருங்கள். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் ஓரளவுக்கு வந்திருக்கு, கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. இந்த சீசன்லேயே 200+ 2 டைம், ஒரு 198 அப்படிங்கிறதும் வந்திருக்கு. அண்ட் 174 ஹை எண்டில் தான் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கணும். இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பவுண்ட்ரிஸ் சின்னதாக இருக்கும், கிரவுண்டு பெருசு அப்படின்னாலும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஓவர்சீஸில் குர்பாஸை போன போட்டியில் இன்க்ளூட் பண்ணாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ரீசெண்டாக அவருமே ஃபார்மில் இல்லை. குனடிகாவோட ஃபார்மும் கொஷின் தான். ஒரே ஒரு போட்டியில் சிறப்பாக விளையாண்டார், மற்றபடி சிறப்பாக இல்லை. பார்க்கணும், இந்த டாஸ் இருக்கும் இவங்களுக்கு, இடையில ஏதாவது ஸ்டாப் இருக்குமான்னு பார்த்துக்கணும். சுனில் நரேன் டீசெண்டாக இருக்கார், ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஸ்டில் பெட்டராக பேட்டிங் டிஸ்பிளே இல்லை. பவுலிங் பேஸில் ஓகேன்னு சொல்லலாம். ஆண்ட்ரூ ரசல், மொயின் அலி கூட. மொயின் அலியை ஒருவேளை எடுக்கிறாங்களா, உள்ளே வைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். மொயின் அலி எடுத்துக்கிறது ஓரளவுக்கு பேட்டிங் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஏன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட்டிங் பேஸில் ஒரு வச்சுருக்காங்க. செம பேட்டர்ஸ், செம ஹிட்டர்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தால் கூட அவுட்புட் பேஸில் ஓவரால் ஸ்கோர் பேஸில் ரிசல்ட் வரலை. ஸ்பென்சர் ஜான்சனா, மொயின் அலியான ஆன் டைமில் பார்த்துங்க. ஆண்ட்ரிக் நோக்கியாவும் இப்போ இன்ஜுரி ஃப்ரீயாக தான் இருக்கார். அவர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரமனுல்லா குர்பாஸ் ரீசன் நம்பர் பாருங்கள், அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இந்த வருஷத்தில் முதல் போட்டி 1 ரனில் போனார். சுனில் நரேன் ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் 44 30 இந்த மாதிரி ரேஞ்சில் குயிக்காக ஆட பார்ப்பார். அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்து. அஜியா ரஹானே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கார். 50 60 38 இந்த ரேஞ்சு. 20 நாட் அவுட்டு, 17 ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீசன் இவருக்கு ஓகேவா இருந்திருக்கு. வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 4ல் வெங்கடேஷ் ஐயர் வராரா அப்படி ஒரு கேள்வி வருது. ரிங்கு சில நேரங்கள் அனுப்புகிறாங்க. அங்கிரிஸ் ரகுவன்சி அந்த பிளேஸில் செம்மையாக பண்ணார். போன பட்டியில் லேட்டாக வந்தால் கூட நல்லா விளையாண்டார். அந்த பேஸில் அங்கிரிஸ் ரகுவன்சிக்கான இடம் அது அப்படின்னு யோசித்து மேலே அனுப்பலாம். ஏன்னா வெங்கடேஷ் ஐயரோட ஷார்ட் மேக்கிங், ரிங்குவோட ஷார்ட் மேக்கிங், ஆண்ட்ரூ ரசலோட ஷார்ட் மேக்கிங் நல்லா இல்லை. அதே நேரத்தில் மொயின் அலி, ரமன்தீப் இவங்க ஹிட்டிங் பேஸில் ஓகேன்னு சொன்னாலும் ரீசெண்டாக அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட்டை கொடுக்கல. அதனால் அங்கிரிஸ் ரகுவன்சி நம்பர் 4க்கு வந்தால் நல்லாவே இருக்கும். நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஏன் மிஸ் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க கீழே அனுப்பி அப்படின்னு புரியல. போன போட்டியிலே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த போட்டியில் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், பார்க்கலாம். அண்டு ரிங்குவோட நம்பரை பாருங்கள். ரீசெண்டாக அந்த நாட் அவுட்ஸில் இருந்திருக்கு. ஸ்டில் பெட்டராக விளையாடலாம், அந்த குவாலிட்டி பார்க்கலாம். அண்ட் ஆண்ட்ரூ ரசல் டோட்டலாகவே டவுனாக இருக்கார். அந்தளவுக்கு கிரேட் பேட்டிங் டிஸ்பிளே ரீசெண்டாக கொடுக்கல. ஃபார்ம் பேஸில் டவுனாக இருக்கார். ரமன்தீப் ஃபீல்டிங் பேஸில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல். அவர் பெருசாக ஒன்றுமே பண்ணலை. மொயின் அலி ரீசெண்டாக பேட்டிங்கில் பெருசாக யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் பவுலிங் பேஸில் சில நேரங்களில் பண்ணுறாரு.
பவுலிங்கில் சுனில் நாராயணோட பவுலிங் ஓகேவாக இருக்குது, பெஸ்ட்டுன்னு சில நேரங்களில் இருக்குது, சில நேரங்களில் டோட்டலாகவே டவுனாகவும் இருக்குது. ஆண்ட்ரூ ரசல் பவுல் பண்ணும்போதெல்லாம் விக்கெட் எடுக்கிறாங்க, ஆனால் முழுமையாக பவுல் கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை. மொயின் அலியோட பவுலிங்கை பாருங்கள், ரீசெண்டாக ஒரு சில இடங்களில் ஓகே பெஸ்ட்டுன்னு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண முடியல, சில நேரங்களில் ஓவர்ஸ் குறைவாக கொடுக்குறாங்க. ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது, விக்கெட் டேக்கிங்கில் நல்லா இருக்கார். வருண் டீசெண்டாக பவுல் பண்ணுறாரு, ரீசெண்டாக செம்ம கலக்கலான அவுட்புட் கொடுத்துட்ருக்காரு. வைபவ் அரோரா அண்டர் ரேட்டட், அந்த டீமுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணிகிட்ருக்காரு தொடர்ந்து. பஞ்சாப் கிங்ஸு ஓவர்சீஸில் ஸ்டோயினிஸுக்கு பதிலாக இன்றைக்கி மறுபடியும் மேக்ஸி சைடு போகிறாங்களா, சில லெஃப்ட் ஹேண்டர்ஸை மைண்ட் பண்ணிவிட்டு இது பார்க்கணும். பட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் டீசெண்டாக பவுல் பண்ணுவார், டீசெண்டான பேட்டிங் பேக் ஹேண்டில் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் மேக்ஸிக்கு ஓவராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்கணும், ஏன்னா இவங்க 2 பேருமே சரியாக விளையாடலைங்கிறது தான் எங்கள் ஃபேக்ட். ஒருவேளை ஒமோசாய் சைடு திரும்பினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிரியான்ஸ் ஆர்யா, பெப் சிம்ரன் டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஜோஸ் இங்கிலீஷ், நகல் வதேரா, சசாங் இவங்கெல்லாம் டீசென்ட் ஹிட்டிங் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோயினிஸ், மார்க் ஆன்சன், பேர்லெட்டு பேக் ஹேண்டில் நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸு. ஹர்ஷ்தீப், ஜஹல், ஹர்ப்ரீத் பிரா இந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸு. பிரியான்ஸ் ஆர்யா ரீசெண்டாக ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகலாம். ஒரு செஞ்சுரி அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே, அந்த ஒரு விஷயம் தான் சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் ஃபார்முக்கு வராங்க. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் அவுட்புட் பிரியான்ஸ் ஆர்யாட்டேருந்து வரல, ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது, கன்வெர்ட் பண்ணலை. பெப் சிம்ரன் சில நேரங்களில் அந்த 30s ரேஞ்சில் வர பெரிய கன்வர்ஷன் இல்லை. ஸ்ரேயாஸோட அந்த பேட்டிங் டிஸ்பிளே ரீசெண்டாக ஒரு 82 தவிர்த்துன்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. குறிப்பாக முலான்பூர் அவரோட ஹோமில் ரொம்ப சுமாராக விளையாண்டுருக்காரு, அதுதான் மைனஸு. அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்க முடியுது. ஜோஸ் இங்கிலீஷோட நம்பர் ஓரளவுக்கு ஓகே, ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லாயிருக்கும் அப்படின்னா கூட இந்தியன் கண்டிஷனில் ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி டெஃபினட்டாக இருக்குது. நகல் வதேரா ஒரு சில இடங்களில் ஓகே, ஸ்டில் சில கொஷின்ஸ் இருக்குது, இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாரா அப்படின்ற அந்த இடத்துல. சசாங்கோட பேட்டிங் ஓரளவுக்கு ஓகே, கொல்கத்தாவில் ரீசெண்டாக ஒரு 68 நாட் அவுட் இருந்திருக்காரு, அது ஓகே. கேகேஆருக்கு எகெயின்ஸ்டாக தான் அந்த நம்பர் நடந்தது. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் பேட்டிங்கில் பேக் ஹேண்டில் கொஞ்சம் கொடுப்பாரு, அது ஒன்று. பவுலிங்லேயும் அடிஷ்னலாக டீசெண்டாக இப்போ கம்பேக் கொடுத்துருக்காரு, முன்னளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் பெட்டராக ஆகிருக்காரு. ஸ்டோயினிஸோட பவுலிங் இருக்குது, கடந்த 5 போட்டியிலுமே விக்கெட் எடுக்கலாம். ஆனால் கேகேஆர் எகெயின்ஸ்டாக ரீசெண்டாக ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு, அது கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க 2022 அது. அண்ட் மார்க்கோ யான்சனை பொறுத்தவரை ரீசெண்டாக ஓரளவுக்கு பவுலிங்கில் கம்பேக் கொடுத்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஜேவியர் பேர்லெட்டு டீசென்ட் பவுலிங் கொடுக்க முடியும், அந்த குவாலிட்டி இருக்குது. ஹர்ஷ்தீப்போட பவுலிங் ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க வைக்குது. ஜஹல் கம்பேக் கொடுத்துருக்கா, நல்லா பண்ணியிருக்கா. கடந்த சில போட்டிகளில் ஹர்ப்ரீத் பிரா இந்த சீசனில் 2 போட்டியில் தான் பயன்படுத்தினாங்க, 2லையுமே டீசெண்டான பவுலிங் கொடுத்துருக்காரு. கேகேஆர், பிபிகேஎஸ் 2 பார்க்கும்போது கண்டிப்பாக கேகேஆரோட பேட்டிங் டெப்த்து சூப்பராக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பவுலிங் பேஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதுலேயும் டவுட் இல்லை. பட் பஞ்சாப் கிங்ஸு இப்போ ஃபார்ம் பேஸில் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குறாங்க. பிரியான்ஸ் ஆர்யா, பெப் சிம்ரன் டாப் ஆர்டர் நல்லா பண்ணுறாங்க. ஸ்ரேயாஸ், ஜோஸ் இங்கிலீஷ், நகல் வதேரா அந்த மிடில் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, குயிக்காகவும் பண்ணுறாங்க, கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறாங்க. சசாங், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், மார்க்கோ யான்சன் இவங்க எல்லாமே இருக்காங்க. இந்த பேஸில் யோசிக்கும் போது பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்களோ அப்படிங்கிற ஃபீலை தான் கொடுக்குறாங்க. கேகேஆர்னு பார்க்கும்போது குர்பாஸை விட்டுரும், இப்போ ஃபார்மில் கொஞ்சம் டவுனாக இருக்காரு, இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட பிளேயர்னு தெரியும். நரேன், ரஹானே, வெங்கடேஷ், ரிங்கு, ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப், மொயின் அலி, ரகுவன்ஷீப்னு பார்க்கும்போது எல்லாருமே பயங்கர ஹிட்டர்ஸ். இதில் ஃபார்மில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் அந்த இடம் தான் கேள்வியாக இருக்குது. ரகுவன்ஷி மட்டும்தான் ஃபார்மில் இருக்கார், அவரையுமே சரியாக பயன்படுத்துறது இல்லை, அதை நம்ம பார்க்குறோம். மேனேஜ்மெண்ட்டாக கொஞ்சம் பெட்டராக திங்க் பண்ணணும் பார்க்குறோம். பவுலிங்கில் கண்டிப்பாக வருண், ராணா, அரோரா தேவைப்பட்ட ரசலை பயன்படுத்துகிறாங்க, அவர் எல்லாமே நல்லா இருக்காங்க. சுனில் நரேன் சொல்லவே தேவையில்லை, இந்த ஃபார்மேட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்கார். பட் இங்கே பவுலிங்கில் சொல்லணும்னா ஜஹல் ஃபார்முக்கு வந்துட்டார், ஹர்ஷ்தீப்போட ஃபார்ம் எப்பயுமே இருக்கும், ஹர்ப்ரீத் பிரா ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது, பேரல் மேனேஜபிளாக, யான்சனோட பவுலிங் நல்லா இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவலாக பார்க்குறோம். அந்த பேட்டிங்கில் அந்த எட்ஜ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்றனால பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ரீசெண்டாக இந்த 2 டீம் கடையில் மோதல் வந்து லோ ஸ்கோரிங் போச்சு, அதில் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சாங்க, அது ஞாபகம் இருக்கும். ரொம்ப லோவான ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண அந்த ரெக்கார்டை பஞ்சாப் கிங்ஸ் பண்ணாங்க. மார்க்கஸ் ஸ்டோயினிஸோட ஓவர் இருக்குமா, இல்லை அந்த இடத்துல அவருக்கு பதிலாக மேக்ஸி எடுத்துகிட்டு வருவாங்களோ, கொஞ்சம் ஆஃப் ஸ்பின்னர் பேஸில் கொஞ்சம் யோசிச்சு எடுத்துகிட்டு வரலாம். அப்படின்னா ஹர்ப்ரீத் பிரா இல்லாமல் கூட இருக்கலாம், அதை கொஞ்சம் பார்க்கணும் அந்த டைமில். அண்ட் இந்த சைடு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஆண்ட்ரூ ரசல் பார்க்கலாம். சுனில் நாராயண், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோராவோட முழு கோட்டா இருக்கும். அதில் ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா எண்டு ஒரு வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் ரசல் எண்டில் வந்து வீசலாம். இந்த சைடு மார்க்கோ யான்சன், பேர்லெட்டு, ஹர்ஷ்தீப் அண்ட் ஜஹல் உங்களோட முழுமையான ஓவர். பிரார் அண்டு ஸ்டோயினிஸ் ஓவர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். யான்சன் அண்ட் ஹர்ஷ்தீப்போட எண்ட் ஓவர் இருக்கும்.
கேகேஆர் தான் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க ஓவரால் அந்த ரெண்டு டீம் இடையில மோதல்ல. பஞ்சாப் கிங்ஸ் 13, கேகேஆர் 21 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் சேஸில் நிறைய வின் அடைஞ்சிருக்காங்க. கேகேஆரை பொறுத்தவரை ரீசெண்டாக ஒரு 2 வெற்றி 5 போட்டியில். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ரீசெண்டாக நல்லா விளையாண்டுருக்காங்க. ஒரு சில இடங்களில் டவுன் ஆகிருக்காங்க. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக டவுன் ஆனது, அதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக வின் பண்ணுது அப்படின்னு இருந்தது. அண்ட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக ஒரு லாஸு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் கடந்த 5 போட்டியில் 3 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த 2 டீமுக்கு இடையில் நடந்த இந்த சீசன் போட்டியை பாருங்கள். 111க்கு ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் 95க்கு ஆல் அவுட் பண்ணாங்க கேகேஆரை. அது கொஞ்சம் மைண்டில் இருக்கட்டும். டாப் 14ஓட மைண்டில் இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் பாருங்கள். அந்த டைமில் டாஸை பேஸ் பண்ணி சில விஷயங்களை மாற்றிக்கலாம். அண்டு மாற்றம் எதுவும் வேறு எது இருக்குமா, மேக்ஸி உள்ள ஒரு வாரா, இந்த மாதிரி கேள்விலாம் இருக்குது. அதே நேரத்தில் மொயின் அலி அங்கே தொடருவாரா, இல்லை அந்த இடத்துல ஆண்ட்ரிக் நோக்கியா எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்க போகிறாங்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. ஆன் டைமில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த 14 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜோஸ் இங்கிலீஷு, வெதேரா, ஜேவியர் பார்லட் அண்ட் வைபவ் வரோரா இவங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஜோஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பராக இருக்கார், அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பேட்டிங் பேஸில் கொஞ்சம் இருந்தால் போதும். நஹில் வதேரா டாப் ஆர்டர் டவுன் ஆகிறப்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் டாப் ஆர்டர் அந்த வதேரா கொஞ்சம் பெட்டராக அவுட்புட் கொடுக்கலாம். பார்லட் கேச்சிங் பொசிஷனில் அடிச்சுனா நிற்கிறார், 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறேன். வைபவ் வரோரா நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சிருக்காரு, டீசெண்டான அவுட்புட் கொடுக்க முடியும். எண்டோர்லேயே சில நேரங்களில் வர அரோரா வீசுறாரு, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்கள். சுனில் நரேன், பிரியான்ஸ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர் தான் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சுனில் நரேன் டபுள் ஆப்ஷன் அந்த வகையில் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கொல்கத்தாவில் டீசெண்டாக விளையாண்டுருக்காரு, அப்படியும் கன்சிடர் பண்ணலாம். பிரியான்ஸ் ஆர்யா சில நேரங்களில் நல்லா பண்ணுறாரு. அண்ட் இன்னிங்ஸ் பில்டிங் ஒரு சில நேரங்களில் நடக்குது, அது கொஞ்சம் டஃப்பாக கூட போகலாம். ஸ்ரேயாஸ் ஐயரோட இன்னிங்ஸ் டீசெண்டாக விளையாட முடியும். ஏற்கனவே இங்கே விளையாண்டுருக்கிறதுனால பர்டிகுலராக இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு, நிறைய ப்ராக்டிஸ் ஆகிருக்கிறதுனால திருப்பி நல்லா விளையாடலாம் பேட்டிங் பேஸில். ரஹானே, ஜோஸ் இங்கிலீஷ், மார்க்கோ யான்சன் இவங்களை கொஞ்சம் யோசிக்கணும், ட்ரை பண்ணலாம். ரஹானே ஓரளவுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, இருந்தாலும் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டஃப் தான். 40, 30 இந்த ரேஞ்சில் இருக்கார். சில நேரங்களில் இன்னிங்ஸ் பெருசாக போகுது அப்படிங்கிற மாதிரி இடத்துல யோசித்தோம்னா ரஹானே அப்படி யோசிக்க முடியல. ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு பாயிண்டில் கொண்டு போக முடியும், ஆனால் படணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயத்தை ஓகேவாக பார்க்கலாம். மார்க்கோ யான்சன் பேக்கெண்டில் கொஞ்சம் ஹிட் ஒரு 30 ரன்ஸு ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் இருந்தால் கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ ரீசெண்டாக அந்த விக்கெட் டேக்கிங் பேஸில் வரதுனால ஓகேவாக கன்சிடர் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் குனண்டிகா இருப்பாரான்னு பாருங்கள். அந்த டைமில் குர்பாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் குர்பாஸ் 2 பேர்த்தையும் பிக் பண்ண நினைக்கிறேன். பிரப்சிம்ரன் டீசென்ட் சாய்ஸ். இந்த மாதிரி பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கிற இடத்துல நிறைய நேரங்கள் அவர் ஸ்கொயரில் ஆடுவார், அந்த மாதிரி இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். பிரப்சிம்ரன் கூட டீசெண்டான சாய்ஸாக பார்க்குறேன் இந்த போட்டியில். ஸ்ரேயாஸ் நல்ல சாய்ஸ். ரஹானே, பிரியான்ஸ் ஆர்யா, வெங்கடேஸ்வரி எங்கே வரப்போகிறார் அதை பார்க்கணும். பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருந்த மேலே ப்ரொமோட் பண்ணுறாங்க, இது ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுருக்காங்க, பார்க்கணும். அதில் ரகுவன்சி இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விமர்சனம் போன போட்டியிலே இருந்தது, அவர் வரல, மேலே வரல, நம்பர் 9 பேட்ஸ்மேன் இறங்குற அளவுக்கு ஏன் டவுன் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியெலாம் இருந்தது. நல்லா விளையாண்டாங்க அந்த இடத்துல வந்து, அதனால் ரகுவன்சி நம்பர் 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குந்தாலும் ஒரு அனுமானத்தில் போக முடியாது. நரேன், யான்சன் நல்ல சாய்ஸ். ரசல் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. வருண் சக்கரவர்த்தி, அஸ்தீப், ஹர்ஷித் ராணா இவங்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. குறிப்பாக வைபவ் அரோரா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள், பார்லட் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் சுனில் நரேன் நல்ல சாய்ஸ், மார்க்கோ யான்சன் வைஸ் கேப்டன். ஸோ 2 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அண்ட் அதே நேரத்தில் கான்ஃபிடென்ட்டாக சில பேருக்கு போக முடியல. ஜோஸ் இங்கிலீஷ்க்கு ஒரு சில நேரங்களில் ஓகேன்னு யோசிச்சாலும் வருணுக்கு எகென்ஸ்டாக அவர் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி கேள்வி வருது. ஸோ அது பார்க்கணும். ஸ்ரேயாஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ரீசெண்டாக பெரிய இன்னிங்ஸ் கொடுக்கல, அந்த இடத்துலையும் அவர் பார்க்கணும். ரஹானே கொடுக்குறாரு அப்படின்னா கூட அந்த 30 ரேஞ்சில் தான் இருக்கார், பெருசாக கொண்டு போகல அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. ஆர்யாவோட அந்த கான்ஃபிடென்ட்டும் பெருசாக இல்லை, அதனால் ஆல்ரவுண்டர் சைடே போகலாம் அப்படின்னு இப்போதைக்கு போயிருக்கேன். டீம் பாருங்கள். இங்கே குர்பாஸ் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை, வேணாம். பிரப்சிம்ரன் பெருசாக பண்ண மாட்டார், விக்கெட் கீப்பராகவும் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த 2 பேருக்கு பதிலாக ரசல் ஒரு பக்கம், ஸோ பேக்கெண்டில் பவுலர் சைடு பார்லட் இவங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி விஷயமாக இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.